1 ஹவரில் போயிட்டேங்க. பரவாயில்லையே, 1 hour 56 minutes கட்டுச்சு. 1 ஹவரில் போயிட்டேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், இதில் இருக்க SD கார்டில் சேவாக இருக்கும். அப்பா, இங்கேருந்து ஒரே ஜம்ப் அடிச்சேன்னா போய் சேர வேண்டியதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மினி லடாக் மாதிரி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? ஆனால் இது ஒரு மரம் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கு. நல்லா இருக்குல்ல? ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுங்க. இதுதாங்க கேஎஸ்ஆர் உள்ளார. நான் ஆக்சுவலி கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்டில் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் விலாக் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, கேஎஸ்ஆர் வந்தாச்சு. பிஎட் அலுமினி மீட்லாம் நல்லபடியாக முடிஞ்சு ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க. ஸோ பரவாயில்ல, ஒரு 2-3 நிமிஷம் பேசினேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெயின் என்ட்ரன்ஸ் மாற்றிட்டாங்க போல். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, சந்தோஷமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சளவுக்கு வரலான்னு இருக்கேன், பார்ப்போம். ஸோ அலுமினியம் மீட் வந்து ரொம்ப நல்லா போச்சுங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது படித்தது. ஸோ நெக்ஸ்ட்டு அலுமினியம் மீட் வந்து ஒன்று சொல்கிறேங்க. அலுமினியம் மீட் உங்கள் காலேஜ் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அலுமினியம் மீட் இருந்தால் கண்டிப்பாக போங்க, ஜாயின் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக. அதாவது நம்மளுக்கு வேலை இருக்குது, இல்லை அங்கே இருக்கிறவங்களாம் நல்லா வேலையில் இருக்காங்க, நம்ம போனால் நல்லா இருக்காது அப்படிலாம் தயவுசெய்து யாருமே நினைக்காதீங்க. இன்றைக்கி அப்படி தான் எங்கள் பிரின்சிபல் சொன்னாருங்க. ஸோ அதனால் கோ ஹெட் வித் வாட் யூ ஹேவ். சரிங்களா? உங்களுக்குன்னு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நீங்கள் போங்க, அவ்வளோதான். யாரும் வந்து உங்களை இதாகவே நினைக்க மாட்டாங்க. லைக் நீங்கள் வேலையில் இருக்கீங்களா, இல்லையா, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், ஜஸ்ட்டு கேட்டாலும் அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க, அவ்வளோதான். ஸோ எனக்கு நல்லா போச்சு, நல்லா பேசினேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொன்னேன். நான் கரண்டாக இருக்கக்கூடிய ஃபீல்டை பற்றி கொஞ்சம் சொல்லி அதில் எதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்டேன். ஒருத்தர் 2 பேர் கேட்டாங்க. தட்ஸ் இட். ஸோ நல்லபடியாக ஸ்மூத்தாக போயிடுச்சுங்க. ஓகே, அங்கே ஒரு மலை தெரியுதா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த மலைக்கு தான் போய் ஒரு இது பண்ணிடலாங்க, வீடியோ எடுத்துடலாம். பாருங்கள், திருச்செங்கோடு வந்து ஒரு பியூட்டிஃபுல் டவுன். உண்மையாலுமே ஹைவேஸுக்கு நடுவில் சிட்டி இருக்கும். ஹைவேஸ் தான் சிட்டியே. இப்போ பார்த்திங்கன்னா ஹைவேஸ்லேருந்து டைவர்ட் ஆகும் நிறையா ஊர், இல்லைங்களா? பட் இது எப்படின்னா ஹைவேஸில் தான் சிட்டியே இருக்கும். திருச்செங்கோடு ஹைவேஸில் எப்படியே போனீங்கன்னா திருச்செங்கோடு ஊர் அப்படியே. ஸோ அப்படி தான் செட்டில் டவுன் ஆகிருக்கு. அந்த மலையை சுற்றி அப்படி தாங்க இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம இப்போ போய் அங்கே போய் பார்க்கலாம். நான் ஆக்சுவலி என்னோடய பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன். லைக் அது வந்து நான் பழைய ஆக்ஷன் கேமில் போட்டேங்க. குவாலிட்டியெல்லாம் பெருசாக இருக்காது, வேணா அதுவும் பாருங்கள். இப்போ நான் திரும்ப அதனால சரி கோப்ரோவில் நல்ல ஃபுட்டேஜ் இருக்கும், ஸோ அதை வச்சு நல்லா எடுக்கலாம் அப்படின்னாங்கிறது தான் நான் திரும்பவும் நான் அங்கே போய் பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஆகுது கரெக்டாக டைம் வந்து 2:05 ஆச்சு. பார்க்கலாம். ஓகே, வா இதாங்க அந்த மலை. அதான் திருச்செங்கோட்டில் எப்படி இவ்வளோ பெரிய மலை வந்து இருந்துச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது தெரிலங்க. ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸும் இல்லை பக்கத்தில், வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்குதுன்னு வைங்களேன். பிளைன்ஸ் ஃபுல்லாக இருக்குது, நடுவில் இவ்வளோ பெரிய ராக் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்களா? இங்கே தாங்க போகிறோம். அது ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது, டிக்கெட்டை வாங்கிட்டு போகலாம். நல்லா இருக்குங்க, ரோடெல்லாம் நீட்டாக வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் நான் வந்தேன், இந்த டைம் போய் பண்ணிவிட்டு எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்குது. ஸோ அங்கேயே போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அப்புறம் அப்படியே ரிட்டன் கோயம்புத்தூர் போயிடலாம். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2:20 ஆச்சு. பட் காலையில் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன். 1 ஹவரில் போயிட்டேங்க. பரவாயில்லையே, 1 hour 56 minutes கட்டுச்சு. 1 ஹவரில் போயிட்டேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், இதில் இருக்க SD கார்டில் சேவாக இருக்கும். ஓகே, இங்கே தான் நம்ம டைவர்ட் ஆகணும். டைவர்ட் ஆகிடலாம். 10 ரூபான்னு நினைக்கிறேன், ஏதோ வாங்குவாங்க. சரி வாங்கிட்டு சும்மா ஒரு இதை போட்டுட்டு சும்மா வந்துட்டு போகணும் அப்படின்னுங்கிற மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடாதுல்ல. என்னங்க ஓகே, இப்போலாம் காருனால் 20 ரூபாங்க. மலைப்பாதை உயரம் 155 மீட்டர். ஓகே, 155 meters ஹைட்லையா? நான் வந்து வேணால் அந்த போர்டு படிக்கிறேன், அதை பற்றி போட்டிருந்தாங்க. நான் மறைச்சிருக்காங்க கொஞ்சம், அப்படி தெரியுற மாதிரி வச்சாங்கன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ ஆல்டிடியூட் ஹைட்டில் இருக்குது. வரும்போது அதை பார்த்துக்கலாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தியா, நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல் திருச்செங்கோடு. நல்ல வியூ, செம்மையாக தெரியுதா? நான் வண்டியை ஃபோட்டோ எடுத்தேன் அன்றைக்கி காலையில் வந்தேங்க. காலையில் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்தேன். அப்போ காலையில் வந்தேன், நல்லா இருந்துச்சு. மத்தியானம் வரேன், மேகம் ஏதோ மிதமெஞ்சிச்சு. என்னதே மேகம் அப்படியே மிதமெஞ்சி கிடக்குது. அதனால் நல்லாயிருக்கு. வெயில் அடிக்கும், வேணாம் வெயில் அடித்தா செமையாக அடிக்கும். குரங்கெல்லாம் இருக்குங்க. ஆமாம், ஆனால் இங்கே எப்படி குரங்கு ஃபுட்டு கிடைக்குதுன்னு தான் தெரியல எனக்கு. இங்கே நிறுத்தலாம். கோவில் 2 kilometers. ஓகே,
இங்கே நிறுத்தலாங்க. நான் லாஸ்ட் டைம் இங்கே தான் நிறுத்தினேன், அதனால் நிறுத்திக்கலாம். எப்படி சூப்பராக தெரியுதா? நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே. நிறையா குரங்குக வந்து இந்த வழியாக வந்துச்சு. நல்லா இருந்தது. அப்பா, இங்கேருந்து ஒரே ஜம்ப் அடிச்சோன்னா போய் சேர வேண்டியதான். இந்த ரோட்டில் தாங்க நம்ம ரிட்டர்ன் போவோம். அங்கே ஒரு டைவர்ஷன் வரும். இது அப்படியே பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு. நான் சொன்னாலே இந்த ரிங் ரோடு அப்படியே ஜாயின் ஆகுது. இது அப்படியே ஜாயின் ஆகி நம்ம வரும்போது நான் சொன்னாலே டைவர்ஷன் கேஎஸ்ஆர்னு சொல்லிட்டு கிராமத்தொழியில் அந்த ரோட்டில் இது டச் ஆகுங்க. ஸோ இப்படி தான் நான் ரிட்டர்ன் போவேன். எங்கள் சொந்தக்காரங்கிட்ட அந்த சைடு தான். அது பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். அங்கேயும் ஒரு ஹில் இருக்குது. இதுக்கு அந்த சைடு பாருங்கள், அங்கங்கே சின்ன சின்ன ஹில்ஸ் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குங்க. அப்பா, ராக்ஸ், பக்காவான ராக் ஸ்ட்ரக்சர். இதை பற்றி ஹிஸ்ட்ரி யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செல்லக்குட்டி நல்லா இருக்கா? ஃப்ரண்ட் டயர் மாற்றணுங்க, மெயினாக தான் மாற்றணும். டயர் ரேட்டில் விசாரிச்சிட்டேன், கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கட்டும், மாற்றிக்கலான்னு இருக்கேன். போகலாங்க, நல்லாயிருக்கும் வியூ. என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். அவ்வளோதான். ஓகே, நல்ல ஒரு சீனிக்கான ஒரு ரூட்டு தான். காலையில் இங்கே வந்து ஜாகிங் வாக்கிங்லாம் போவாங்கங்க. போகன்னு நினச்சேன், ஜாகிங் வாக்கிங்கெல்லாம் இங்கே பண்ணுறாங்க. நான் லாஸ்ட் டைம் காலையில் வரும்போது பார்ப்பேன். ஹில்ஸ் ஃபுல்லாக ஏறி இறங்குவாங்க. சூப்பரான ஸ்பாட் இல்லை, நினச்சி பாருங்களேன். சிட்டிலே இருக்குது. ஸோ வாக்கிங் ஜாகிங் பண்ணலாம், க்ளீனாக இருக்கும், டிராஃபிக் இருக்காது, க்ளீன் ஏர். ஹையர் ஆல்டிடியூட் தானே போகிறாங்க, நல்ல எக்ஸசைஸ். ப்ளஸ் ஏருமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பொல்யூட்டடாக இருக்காது. கீழே தான் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே கம்மியாக தான் இருக்கும். போயிட்டு வந்தாங்கன்னா அது ஒரு இதாக இருக்கும். ஆக்சுவலி மொத்தமாக 3 கிலோமீட்டர்ஸ் போல் கீழேருந்து மேலே. இந்த ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் போகும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மினி லடாக் மாதிரி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? ஆப்வியஸ்லி இந்த வியூ பாருங்களேன். அப்பா, எனக்கு அப்படியே ஒரு பயங்கரமாக பாருங்கள், வந்து இப்படி வருது தெரியுதுங்களா? லுக் ஹவு மேசிவ் இட் இஸ். அதாவது அந்த சிட்டியில் அவ்வளோ ஒரு பெரிய மலை இருக்குது பார்த்தீங்க. இவ்வளோ பெரிய மலை இந்த இடத்துல எப்படி அப்படின்னா இது கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி இருக்கும். ஆப்வியஸ்லி ஐ எம் நாட் ஷுர், தெரிஞ்சால் சொல்லுங்கள். குறைங்க, அங்கங்கே சாப்பாடு போட்டுடுறாங்க பாருங்கள். இங்கெல்லாம் ஏதோ தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பர் வாட்டர் வச்சுருக்காங்க அனிமல்ஸ் குடிக்கிறதுக்கு. மேபி இந்த ஃபுட்டில் தான் வாழுதுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் என்னங்க கிடையாது, காஞ்ச மரம், கல்லுக தான் இருக்குது, பாறைங்க தான் இருக்குது. பாருங்க, இவ்வளோ பெரிய பாறை. அப்பா, ஓ மை காட், ஜஸ்ட் லுக் ஹவ் மேசிவ் மேன். டேங்க அப்பா, எவ்வளோ பெரிய பாருங்க. கண்டிப்பாக வந்து யாராவது லைக் ஈரோடு, திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மேபி தெரியும். அந்த வழியாக போனீங்கன்னா யூ கம் திஸ் வே. திருச்செங்கோடு வழியாக வாங்க, வந்துட்டு இதே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பஸ்ஸும் இருக்குது, ஒரு பஸ் போயிட்டு வரும் போல். நம்ம மருதமலையில் இருக்க அதே கான்செப்ட் தான். வா வா வா, ரொம்ப பெருசாக தெரியுதுங்க. அப்பா, இங்கே இன்னொரு ஸ்பாட்டு தான், அங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே நிறுத்துறேன். அதுக்கப்புறம் மேலே ஹில்ஸ் தான், நோ ப்ராப்ளம். யா, ஓகே. இது பார்த்தீங்களா, இது நான் லாஸ்ட் டைம் உங்கள் ரெக்கார்ட் பண்ணேன். லைக் எப்படி பார்த்துங்க, ரூட்ஸ் வந்து வெளியவே இருக்குது, அப்படியே கம்ப்ளீட்லி அவுட் சைடு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஆனால் இது ஒரு மரம் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கு. நல்லா இருக்குல்ல? வா, இது அப்படியே அழகாக வந்து யாராவது ஆர்ட் பண்ணலாங்க, லைக் பெயிண்டிங்கே பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு இதான ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியல, ஒரு ஆர்ட் அப்படின்னுங்கிற மாதிரி. ஜஸ்ட் லுக். வாங்க, இருக்குது வழி இருக்கும். அங்கே டர்ஃப் சூப்பராக இருக்குது, அழகாக க்யூட்டாக இருக்குது, சின்னதாக. எல்லாமே தெரியுதுங்க. வேறு அங்கெல்லாம் பிளாட் போட்டு விற்கிறாங்க லேண்டு. கேமராவில் ஆப்வியஸ்லி தெரியாது உங்களுக்கு, எல்லாம் சின்னதாக தான் இருக்கும். மறக்காமல் வந்து பாருங்கள், ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் மொட்டை வெயிலில் தான் இருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு வெயில் தெரில. குட், நான் உண்மையிலுமே மஸ்ட்டு விசிட் தான். இதே சப்போர்ட் பண்ணலாமே. இங்கே கோயில் இருக்குங்க மெயினாக.
ஸோ கோயில் பார்க்குறக்கும் அப்படியே வந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து நேச்சர் ரசிக்கிறது தான், ரசித்த மாதிரி ஆச்சு நம்மளுக்கும். குட்டை இருக்கிறது, பில்டிங்ஸ், அங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்கிறதெல்லாம் தெரியுதுங்க கிளியராக, செம்ம கிளியராக இருக்குல்ல. ஸோ வந்தாச்சுங்க, அவ்வளோதாங்க. அங்கேருந்து அந்த இதுலேருந்து அவ்வளோதான் டேர்னிங்ஸ். ஒரு 3 கிலோமீட்டர் ஹில் பார்த்து தான் ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்தாச்சு. இங்கே நாங்கள் நிறுத்தலாமா? இங்கே நிறுத்தலாம், இப்படியே நிறுத்திக்கலாம். நல்ல வார்டு கட்டும் நிற்போமா, எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வியூங்க, நல்ல. அங்கே ஒரு கோயில் குட்டை இருக்குது. அங்கே பட்டாசு வெடிக்கிறாங்க. திருச்செங்கோடு ஃபுல்லாமே கேட்டு இருந்துச்சு, என்னடா சவுண்டு வருதுன்ட்டு யோசித்தேன். அங்கே எதோ வெடி வச்சுட்டுருக்குறாங்க, புகை வருது. பியூட்டிஃபுல் இல்லை? திருச்செங்கோடு மெயின் ஜங்ஷன் ரோடு. ஸோ மறக்காமல் வாங்க, வந்தீங்கன்னா கோயிலும் பார்த்த மாதிரி ஆச்சு. கோயில் அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில். எஸ், அர்த்தநாதீஸ்வரர். ஸோ ப்ராப்ளி எஸ், அதை நான் கேள்விப்பட்ட ஃபேமஸ் நேம் தானே காடோட. செல்லக்குட்டி வந்துடுறேன். ஸோ அந்த கோயில் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் கண்டிப்பாக வாங்க. அந்த மலை கிட்ட தாங்க வெடி வெடிக்கிறாங்க. வுட்லேண்ட் ட்ரை பண்ணுவோமா? சும்மா கால் வைக்காமல் ஏறினா. ஓகே, வுட்லேண்ட்ஸுங்க, வுட்லேண்ட் ஷூ ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. வா, அங்கே தான் வெடி வெடிச்சிட்ருக்காங்க அந்த மலைக்கிட்ட. எக்ஸ்ட்ராஷனா தெரில என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. நினச்சி பாருங்களேன், அந்த காலத்தில் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி மலையில் மேபி இங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இருந்தவங்கெல்லாம் இங்கேருந்து அவங்க ஊரை வேவ் பார்த்துருப்பாங்க. லைக் ஏதாவது பிரச்சனையாதா, யாராவது எதிரிக்கு வராங்களா இல்லையா அப்படின்ட்டு. அங்கங்கே ஹில்ஸ். நல்லாயிருக்கு. அந்த இடத்துல நிறையா புல்லுப்புல்லாக இருக்குது, வீடு நடுவில் கேரளா ஸ்டைலில். நல்லாயிருக்கு. சரி, ஓகேங்க, கீழே போயிட்டு நான் உங்களுக்கு அந்த ஹில்ஸ் போர்டு காட்டிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன், பார்ப்போம். ஸோ வந்தாச்சு, ஹாப்பி. தேங்க்யூ. சாமி கும்பிட்டுக்கோங்க. ஸோ சாமி எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்மளுக்கு இப்போதைக்கு அதில் எதுவும் இல்லைங்க. அங்கே ஸ்டெப்ஸ் ஏறி போகணுங்க மேலே ஹில்ஸுக்கு. ஓகே, அதனால இங்கே யாரும் நிற்கலை போல், எல்லாம் மேலே ஏற்றி வண்டி நிறுத்திடுறாங்க. ரைட். ஸோ அடிவாரம் வந்துட்டேங்க, அடிவாரம் வந்தாச்சு. ஸோ அந்த போர்டு மட்டும் பார்த்துட்டு போயிடுறோங்க. எனக்கும் தெரியும் இவ்வளோ ஹைட்டு, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்ட்டு. ஸோ நல்லா இருந்துச்சுங்க, ஐ எம் ஹாப்பி. 10 ரூபா தான் என்ட்ரி டிக்கெட். 2 வீலர், 4 வீலர் இருந்தால் 20 ருபீஸ் தான். மறக்காமல் வாங்க, கோயில் இருக்குது, இதுக்கு மேலே என்ன. கண்டிப்பாக கோயில் அப்படின்னு சொல்லி கூட எங்கள் ஃபேமிலியை வந்து இது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு சீனரி சீனரி பார்த்த மாதிரி இருக்கும். மலைப்பாதை செல்லும் வாகனங்கள் 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். 20 தான் ஸ்பீடு. மலைப்பாதை உயரம் 150 மீட்டர்ஸ். எஸ், இந்த மலைப்பாதை அப்படின்னா இதோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா 150. நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர். ஓகே. ஸோ 150 மீட்டர் 55 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குங்க. தமிழ்நாடு அரசுக்கு இது கொஞ்சம் போர்டு நல்லா தெரிகிற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஓகே. ஸோ ஓகே, 155 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கக்கூடிய இதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். திருச்செங்கோடு வந்தீங்கனாலே இந்த மலை கோயில் தெரிஞ்சிடுங்க. இதுக்கு லேண்ட்மார்க்கே இல்லை, இந்த மலை தான் லேண்ட்மார்க்கே திருச்செங்கோடுக்கு. உங்களுக்கு வந்து இது தெரியணும், லைக் அதாவது இந்த மலை எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னா திருச்செங்கோடு வாங்க, இந்த மலை தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது, அவ்வளோதான். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே என்னங்க, திருச்செங்கோடு எங்கேன்னு தெரியணும்னா கூகுளில் போடுங்க திருச்செங்கோடு, அவ்வளோதான். அர்த்தநாதீஸ்வரர் கோயில்.